என்ன தமிழ் விஜயாவோட பொண்ணு எம்ஜிஆர் இருக்கிறவளே, கிளம்பி வா நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ இன்னும் அங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்கிற நாய்ங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் உனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா? சொல்லு. இங்கே வாரு. ஒன்று எங்கிட்ட இருந்து யாராலையும் மறைக்கவும் முடியாது. எவன் தப்பு செஞ்சாலும் நான் விட போகிறதும் கிடையாது. புரியுதா? எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லி பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி என் மீசை எடுக்கணும்னு சொல்லி நீ இப்போ காய்ச்சலுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லி எல்லா பொம்பளையும் பேசி வச்ச மாதிரி என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்கீங்களா? சொல்லி கொடுத்துட்ருக்காங்க உனக்கு. ஏண்டி தமிழ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிவிட்டு என்னை வாழ விடாமல் உங்களையும் மிரட்டி வேறு வச்சுருக்காங்களா? இங்கே வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது, எங்களுக்கு சமாதானமாக வரக்கூடாது, பிடிக்கிறால அமைச்சர்லேருந்து எல்லா கலெக்டர் வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கானுங்களா பெரியசாமி கவுண்டனுக்கு? சொல்லு. என் ஊருக்காரங்க இங்கே இருக்கிறவங்க எவன் தப்பு செஞ்சாலும் சரி, எவன் என் வாழ்க்கைக்கு எடுத்திருந்தாலும் சரி, எவனையுமே நான் விட போகிறது கிடையாது. புரியுதா? அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்களா? தமிழ் தீபா, நான் அப்பயே சொன்னேன் எங்கே வாரு, எந்த 3 ஸ்டேஷனுமே சம்மந்தப்பட்டு இவனுக்கு எவன் சொல்லி கொடுத்து அமைச்சர்லேருந்து என் ஒன்றியமிருந்து ஜோதிமணி வரைக்கும் எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணானுங்களோ அத்தை நான் வேர்த்தி தூக்கி உள்ளே வைக்கணும். சரியா? என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்னை வாழ விடாமல் தடுத்துட்டேன்னு சொல்லி என்ன ஆணவத்துலேயே திமிரில் எல்லா பொம்பளைங்களும் அலையிறாளுங்களா? அடே நீ நேருக்கு நேராக வா. சரியா? அதுக்கப்புறம் இங்கே இருக்க எவன் சம்மந்தப்பட்டிருக்காலும் அத்தை நான் வேர்த்தி கருவை அறுத்து காட்டுறேன். சரியா? என்ன, நான் யாருக்கும் பயந்து போக மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா இல்லை சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா? சொல்லு. இங்கே பாரு, எப்படினாலும் கம்ப்ளைண்ட்டு தான். சரியா? எனக்கு வந்து நீதி கரெக்டாக கிடச்சிதுன்னா என் வாழ்க்கை என் மூக்கார் இருக்கணும்னு நினச்சி என்னை வாழ விடாமல் எத்தனை எவ்வளோ கேஸை கொடுத்து என் வாழ்க்கையை துரத்திட்டு வந்தானுங்களோ அந்தந்த நாய்ங்க அந்தந்த குடும்பத்தில் எல்லாரோட தாலி அறுக்கப்படும். சரியா? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இவளால் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு எல்லாம் அகராஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களா? எல்லாம் மந்திரத்தால் பின்னாடி இருந்தது இப்போ நாய்ங்க மாதிரி பொட்டை மாதிரி எல்லாம் ஒளிஞ்சு வர்றாங்களே, ஆம்பளைகளே கிடையாதா? நான் விளக்க போட்டால் இவங்களுக்கு என்ன எரியுது, குத்துது, குடையுது? ஏண்டி தமிழ், நீ இதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறியா? என் வாழ்க்கைக்கு எடுத்தவனா எவனாக இருந்தாலும் எவன் என் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் அத்தனை குடும்பம் அழிஞ்சு போய் என் ஊருக்காரன்னு எவனாக இருந்தாலும் சரி. புரியுதா? நான் எவனுக்கு பயப்படணும் அவசியம் மாரி கிடையாது, எவன்கிட்டையும் நான் கைக்கிட்டு நிற்கணும் அவசியம் மாரியே கிடையாது. புரியுதா? அமைதியாக இருக்கானே அப்படின்னு நினச்சிருந்தா ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க. எந்த தேவையும் ஒன்றியமாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த தேவைய பையனாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேராக நீ கிளம்பி நேருக்கு கரூருக்கு வா, பேசிக்கலாம். இல்லை உனக்கு எவன் சொல்லி கொடுக்குறானோ, எந்தெந்த நாய் பெரியசாமி கவுண்டனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ, என் மூக்க இருக்கணும் எந்தெந்த நாய் சொல்லி கொடுத்துச்சோ, என்ன 2019 நம்மளை வாழ விடாமல் எவ்வளோ தடுத்தாளுங்களோ அத்தனை குடும்பத்தில் தாலி நான் அறுக்க வைக்கிறேன். கிளம்பி வா. பொம்பளைங்களாம் நம்ம தேவடி ஆளுங்களா? எனக்கு தான் புள்ள பத்தாளுங்களா? அது எனக்கு எஃப்சி ஆஃபீஸில் போய் சொல்லி வச்சிடலாம் மட்டும் என்ன விட்டுருவோம்னு நினச்சிட்டேன் நான். எவனோட வாழ்க்கை எவன் கெடுக்கிறது, எவன் மூக்க அறுக்கிறது? ஆம்பளை இருந்தால் நீ நேருக்கு நேராக எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனை நேரத்தை நீ நேருக்கு நேராக வாடி. முதல்ல தமிழ், உங்கள் அப்பாவே உங்கள் அம்மாவையோ இல்லை பெரியசாமி கவுண்டனையோ சௌந்தர்யாவோ எந்தெந்த தேவையை சம்மந்தப்பட்டிருக்கானோ, எந்தெந்த போலீஸ்காரர் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனை பேர்த்தையும் நான் பிடிச்சி கொடுக்குறேன். புரியுதா? நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஆனாதே இருந்துட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற நான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னென்ன ஆணவத்தில் உட்காந்துருக்கீங்க தமிழ். செல்லிமலை ஸ்டேஷனை சொல்லி கொடுத்தா மட்டும், வேலூர் ஸ்டேஷனை மட்டும் சொல்லி கொடுத்தா மட்டும் நான் விட்டுருவேன் நினச்சிட்டியா? எந்த போலீஸ்காரனாக இருந்தாச்சு எம்மாவை சம்மந்தப்பட்டுறாலும் என் குடும்ப விஷயத்தை வாழ விட தடுத்தாலும் அத்தனை பேர்த்த குடும்பத்தில் நான் அறுத்தறிவேன். அவன் குடும்பத்தை நான் அறுத்தறிதை விட என் பார்வைப்பட்டாலே இன்னும் நாசமாக போயிடும். புரியுதா? கிளம்பி வா, நீ உனக்கு மரியாதையா
ஆளைப்பாரு அவனைப்பாரு என்ன எவன் சம்மந்தப்பட்டிருக்க பால்வாடி டீச்சரு சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்லை குழு இருக்க பொம்பளை இங்கே இருக்கிற எவ்வளோச்சும் உனக்கு சொல்லி தராளுங்களா? சொல்லு. உனக்கு பதிலாக அவளை என் கூட படுக்கிறாளுங்களா? சொல்லு. உனக்கு பதிலாக அவள் என் கூட படுக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லு. நான் வேணா அவளை கூட குடும்பம் நடத்துகிறேன். இல்லைன்னா புண்டை மட்டும் கிளம்பி வாடி தமிழ் வனிதாளி, நீ கிளம்பி வாங்கடி. பெரியசாமி கனி என்ன தேவடைய அவளை கனி இல்லை ஆணவத்தில் திமுறில் அணைஞ்சிட்டு இருக்கிறியா? பணம் திமுறை காட்டுறியா என்கிட்ட? அட்டைக்கு போகிறவல்ல இந்த மணிகண்டை எவ்வளோ இருந்தாலும் அட்டைக்கு அவன் குடும்பத்தையும் வம்சத்தையும் அழிச்சிட்டு போகிறவன் நான். ஏன்னா அன்புக்கு மட்டும்தான் இறங்கி போகிறதுன்னு வம்புக்கு துணிக்கு உங்களுக்கு மேலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா என் ஊருக்காரங்க வைக்கிறது, என் ஊருக்காரங்க எவனை போய் கேட்குறது? எவன் சம்மந்தப்பட்டிருக்கான்? நேரில் வா, நேரில் வந்து சொல்லுவா. எஃப்சிஎஃப்சி கூட சொல்லி கொடுத்தா, கலெக்டரை கூட மனு கொடுத்தா, என் வாழ்க்கைக்கு எடுக்கணும், என் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது, எந்தெந்த நாய் சொல்லி கொடுத்தா? நேரில் வந்து சொல்லுவா. கிளம்பி வா தமிழ். என்ன வெள்ளி மரத்தில் இருக்கிறியா இல்லை செல்லிமலையில் இருக்கிறியா? எவன் இங்கே இருந்துக்கிட்ட எவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அத்தனை குடும்பத்தில் நார் தெரியுதுப்பா. என்ன இருக்கிற கோபத்துக்கு இருக்கிற வரைக்கும் நான் காட்ட ஆரம்பிச்சேன்னா எவனும் உசுரோடு இருக்க மாட்டானுங்க. என்ன கிளம்பி முதல்ல தமிழே நீ கிளம்பி வர்றியா? சரியா? இங்கே இருக்கிற பொம்பளை எவன் சம்மந்தப்பட்டு எவன் போலீஸ் ஸ்டேஷனில் எவன் சொல்லி உனக்கு மிரட்டி வச்சுருக்கானுங்கன்னா அந்தந்த போலீஸ்காரங்கன்னு எப்பனா இருந்தாலும் சரி நீ என் முன்னாடி வந்து சொல்லு. அந்த தேவையோட எப்பனா இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். இல்லை கார்த்தி பாபு சிவா எந்தெந்த நாய் எவன் வந்து நெல்லில் கேஸை கொடுத்த வேலூர் டெஸ்ட்னு என் வாழ்க்கைக்கு எடுத்தாங்களோ அத்தனை வேர்த்தி அத்தனை குடும்பத்திலையும் நான் உண்டு இல்லாமல் பண்ணுறேன். இல்லை நீ இங்கே வந்தாலும் நான் அங்கே வந்து சாதி கலவரம் பண்ணோன்னா சிலையை உடைக்கணும் மயிரை உடைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்களா? அதனால தான் நீ வரமாட்டேங்கிறீங்களாடி? ஏடி தமிழ் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒழுங்க மரியாதையாக நான் 2 நாளுக்குள்ளே கிளம்பி சென்னிமலையில் இருக்க அத்தனை தேவடியாளர்களை கிளம்பி இங்கே வர்றீங்க. ஓகே? பெரியசாமி கவண்டெல்லாம் இங்கே இருக்கிற கவண்டம் எந்தெந்த கவண்டம் எந்த தாயோலி என் வாழ்க்கைக்கு எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்களோ அத்தனை தாயோலிகளும் அறுத்தறிகிறேன் நான். புரியுதா? அடியாளை வச்சா மட்டும் என்னை பயந்து போன என்னை ஊருக்க துரத்திட்டு வர்றதுக்குள்ள யோசிக்கணும். இல்லை நான் விளக்க போடுறது என் பொண்டாட்டி என் கூட வாழணும்னு சொல்லி நான் விளக்க போடுறேன். இங்கே இருக்கிறவங்க என்ன வலிக்குது குத்துது குடையுது? எஃப்சிஎஃப்சி சொல்லி கொடுத்தா மட்டும் என்ன நான் விட்டுட்டு வந்துடும் வச்சுட்டாங்களா? என் பொண்டாட்டி தமிழ் வனிதாவை தாலி இறக்கணும், என் தாலி ஏறணும் கழுத்தில். புரியுதா? இங்கே இருக்கிற நாய்ங்க எந்தெந்த நாய்ங்க ஒன்று சொல்லி தராங்க, எந்தெந்த கவுண்டர் நாய்ங்க உனக்கு வந்து சொல்லி தராங்க, சப்போர்ட் பண்ணுறாளுங்க சொல்லு. எந்தெந்த போலீஸ்காரன் சொல்லு. வேளாண்மை டேஷன் உனக்கு வந்து மிரட்டுறாங்களா? இல்லை வேலூர் டேஷன் மிரட்டுறாங்களா? சொல்லு. இல்லை செல்லிமலை டேஷனுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா? சொல்லு. எந்தெந்த நாய் சொல்லி கொடுக்குறாங்களோ அத்தனை நாய்களும் நீ என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். புரியுதா? நேருக்கு நேராக வர கையாளாகாத நாய்ங்க என்ன திமிரு போட்டு பண்ணிகிட்டு இருக்காளுங்களா? ஏண்டி தமிழ் இதுவாரு இப்போயும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ ஒவ்வொரு நிமிஷம் என்னை இப்போ வெள்ளி மாதத்தில் இருக்கலாம் அத்தனை தேவையாளுக்கு அத்தனை பேர்த்துக்கு நான் புள்ள கொடுத்தக்கு சமம். புரியுதா? ஆம்பளையான உண்மையால் ஒரு ராய்க்கு ஒரு அப்பளம் போகிறதுன்னா நேருக்கு நேராக வந்து நின்றுட்டு பேசு. இங்கே இருக்கிற எவன் உனக்கு வந்து எவன் உனக்கு சொல்லி தராங்களோ எந்தெந்த போலீஸ்காரன் வந்து மயிரை பிடுங்குறான்னு நானும் பார்க்குறேன். எஃப்சிஎஃப்சி என்ன எவன் வந்து சொல்லி கொடுக்குறானுங்கன்னு நான் பேசிக்கிறேன். சரியா? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குதில்ல, அது இல்லாமல் நான் பண்ணுறேன். இல்லைடா இவன் அமைதியாக இருக்கிறானே, இவன் ரொம்ப சீண்டு பார்த்துட்டு இருக்காங்களா? அமைதியாக இருந்தால் நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களாடி? ஏண்டி என்னை இத்தனை வருஷம் வாழை விட தடுத்துட்டேன். என்ன மைத்து தடுத்து என்ன பண்ணுவோம்? என்ன புரோஜனம் புண்டை? நான் தான் எல்லாத்துக்கும் புள்ள கொடுத்தேனே, அதனால தான் தடுத்துட்டீங்களாடி? தடுத்துட்டாங்களா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே? சொல்லு. நான் தான் புள்ள கொடுத்தேன் அதனால தான் தடுத்தாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். இல்லை புண்டை மட்டும் வனிதாவை தமிழ் தாலி எடுத்து கிளம்பியாங்க கிடைக்கும் அம்மாளாக்க. ரொம்ப என்ன நாய் தான் குழச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன சிங்கத்தை பார்த்து சூன்னு சொன்ன கதையாக இருக்குது. என்ன இந்த வாரு இப்போயும் நான் சொல்கிறீங்களே ஓகே திருவிழா எவன் சம்மந்தப்பட்டிருக்கு, எந்தெந்த நாய் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறானோ எவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸை கொடுத்து என் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லி உனக்கு எவன் சப்போர்ட் பண்ணானுங்களோ அத்தனை நாய்களையும் நான் தூக்கி உள்ளே வைக்கல கழுத்தாக இருக்கிறேன். நீ நேரில் வா முதல்ல. சரியா? கிளம்பி ஒழுங்க மரியாதை முண்டையை மட்டும் கிளம்பி தமிழ் வனிதை எம்ஜிஆர் இருக்காங்க எங்கள் அக்கால் எல்லாம் இங்கே கிளம்பிடணும். ஏன் கூட வந்து மிரட்டை வைக்கிறது? இவனுக்கு யார்? எந்த போலீஸுக்காரன் வந்து இது பண்ணுறது? ஆம்பளைன்னா ஒரிஜினல் ஆம்பளை சிங்கம் மாதிரி நான் கிளம்பி வாடி முதல் தமிழ்.
இந்த வக்கீல் வச்சுக்கிட்டு போலீஸ்காரன் வக்கீல் வச்சுட்டு போய் கேஸை போட்டால் நான் விட்டுருவேண்ணா? அது எப்படி 7 டேசர்னு பேசி வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் உனக்கு செலவு வைக்கிறதாகவும் வேலை வாங்கி தரதாகவும் பேசி வச்சுருந்து என்னென்ன சித்து வேலை என் ஊருக்காரங்க எல்லாமே சம்மந்தப்பட்டு பெரியசாமி கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? அதனால தான் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு வராமல் சீன் போட்டுட்ருக்கிறீங்களாடி? இல்லை ஸ்டேஷன் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்களா? பணம் கட்டியிருக்கானுங்களா? சொல்லு. ஒன்றியம் தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லு. அவள் வீட்டுக்கு போய் அவன் கூதி கிழிச்சில் வெளியே இழுத்துட்டு வரேன் இல்லை ஜோதிமதியாக சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லு. அவளை கூதி கிழிச்சில் கொண்டு வரேன் நேரில் என் குடும்ப விஷயத்தில் எவன் தலையிட்டாலும் எந்தெந்த நாய் தலையிட்டாலும் எப்போனா இருந்தாலும் சரி அறுத்தெறிஞ்சு நான் கூதி நேரம் கிழிச்சு கொண்டு வந்து காட்டுவேன் நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுத்திட்டு எனக்கு இல்லாத பொல்லாத என் குடும்பத்தை மந்திரத்தை வச்சுட்டு இருக்கீங்களாங்களே அப்படியே போலீஸ்காரங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம கலெக்டர் இருந்து எல்லாம் மயராடி எல்லாம் பயராட்டியில் ஏறுக்கு கையெல்லாம் நாய்க்கு எல்லாம் சீன் போட்டுட்ருக்காங்களா? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கனால தெரிஞ்சிருந்து வராமல் என்னென்ன நாய் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு? பால் வெட்டிச்சிருந்து எவன் சம்மந்தப்பட்டிருக்கா சொல்லு. எவன் சம்மந்தப்பட்டிருக்கா? புரியுதா? ஒழுங்க மாதிரி ஏண்டி நீங்கள் நீ அவன் தப்பிக்கிறதுக்காக அவன் வேலை காப்பாற்றிருக்காங்க என்ன பைத்தின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காளுங்களா போலீஸ்காரங்க? சொல்லு. இங்கே இருக்கிற நாய்களை எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்களா பெரியசாமிக்கு? கையாளாகாத நாய்களுக்கு என்னடி பொட்டச்சிக்கல உங்களுக்கெல்லாம் அவ்வளோ திமுரு இங்கே இருக்கிற பொட்டச்சிகளுக்கெல்லாம் கவார் தமிழ் கசகசெல்லாம் பேசக்கூடாது சரியா? புண்டே மட்டும் நீ கிளம்பி வர்ற இங்கே இருக்கிற நாய்ங்க எவனாச்சும் உன்னை வர வேண்டாம் பிடிக்க வேண்டாம்னு எவன் சொல்லி கொடுக்குறானுங்களோ அந்தந்த நாய் தாலி அறுத்துட்டு வந்து எவ்வளோ படுக்க சொல்லு. இல்லை பொழைக்கிற வெளியே பார்க்க சொல்லு சரியா? நான் விட்டுருவேன் மறந்துடுவேன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த வேலையில் எங்கிட்ட வேண்டாம். இந்த மணிகண்ட பட்ட காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு அவன் குடும்பம் நாசமாக அழியாமல் நான் விட மாட்டேன் ஒழுங்கா மரியாதையாக நீ கிளம்பி வர்ற. எனக்கு எஃப்சிஎஃப்சியில் தேவையான கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற இவனுங்களுக்கு நான் சமாதானம் போகிறதுக்கு எனக்கு என்னடி மயிருவேன்? தப்பு செஞ்சாலும் புண்டை மட்டும் நான் எப்படி குடும்பம்லாம் அழிஞ்சு எப்படி தனியாக இருக்கணும் அதை விட அவன் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் அழிஞ்சு சுடுகார தனியாக இருப்பாங்கடி. அதுக்கு நான் கேரண்டி தரேன் நான் விட்டுருவேன் மறந்துடுவேன் எந்தெந்த சின்ன விஷயத்துக்கு கூட எந்தெந்த என்ன கஷ்டம் கொடுத்தாங்களோ அத்தனை நாய்ங்களே அத்தனை பேர்த்தையும் நான் அறுத்து காட்டுறேன் புரியுதா? எந்த போலீஸ்காரன் வந்தாலும் சரி எந்த வக்கீல் வந்தாலும் சரி எந்த முதலமைச்சராக வந்தாலும் சரி எந்த தேவையா பண்ணாலும் அறுப்பேன் நான் என் வாழ்க்கையை நான் வாழக்கூடாது பிடிக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன சித்திரவாதம் எனக்கு கொடுத்துட்டு உடம்பு முடியாமல் நான் படுத்துருக்கேன்னு தெரிஞ்சுன்னு நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிற நாய்கள் பொட்டச்சிங்க நாய்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா ஸ்டேஷனில் ஏடே? அதனால தான் கேட்டு அங்கே உட்காந்துருக்கிறியா? எவ்வளோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி நான் குடியிருக்க வீட்டுக்காரங்களே சம்மந்தப்பட்டிருந்தா சரி நீ நேரில் சொல்லு. எவ்வளோ இருந்தாலும் நான் அப்போ பேசிக்கிறேன் புரியுதா? அதை விட்டுப்பட்ட நீ அங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் வராத பிடிக்காத நீ அவனை வெட்டுற வேலையை பாரு வெட்டியறி சொல்லிகிட்டு இருக்காளுங்களா சொல்லு. இவர் எத்தனை நீ மறைக்கணும்னு நினைக்கிறியோ அதை எனக்கு ஞாபகம் ஆண்டவன் எனக்கு கொடுப்பான் புரியுதா? நான் மறந்துடுவேன் விட்டுருவேன் கேனத்தனமாக நினச்சிட்டு இருக்கேன் முட்டாள்தனமாக நினச்சிட்டு இருக்குது வேஸ்ட்டு. புண்டைய மூட்டு நீயே தமிழ் நீ வனிதாலே என் கூட பொழைச்சிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ எந்தெந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேஷனாக நடக்காத அளவுக்கு கலெக்டராக சரி நடக்காத அளவுக்கு நான் பண்ணுவேன் புரியுதா? நான் எவனுக்கு பயப்படணும் எவன்கிட்ட கை கட்டி நிற்கணும் எனக்கு அடங்கி போகணும் எனக்கு அவசியம் நிறைய கிடையாது புரியுதா? ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கேயே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வர வேண்டாம். இங்கே இருக்கிற நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வர வேண்டாம். என்னடி பார்த்துக்குறாங்க மயிராண்டி? புண்டைய மூட்டு தன் பெரியசாமி கவன தேவையா பையனை உங்கள் அம்மா அளவுக்கு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த இடம் பல பட்டறைக்கு பிறந்த இடம் உங்கள் ஓய்வு வாக்க ஏன்டா உன் மருமங்க கணிதையா பொட்டாட்டி இடம் தேவையா மகனை சௌந்தர்யாவும் எந்தெந்த தேவையா பையன் குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைங்களும் எம்ஜிஆர் நகர் இருக்க அத்தனை பேருக்கு என்ன தேவையா மகனுங்களாடா நீங்கள்? இந்த மணிகண்ட சொல்ல வார்த்தை காப்பாற்றுறன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்த உங்கள் அம்மா அழகை என் முன்னாடி மனிதாவை தமிழ் நீ அங்கே உட்கார வச்சுட்டு பிரித்து வச்சுட்டு என்னடா சீன் போட்டுட்ருக்கிறீங்க? கேஸ் எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது எந்தெந்த நாயிட உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சொல்லு. தப்பு செஞ்சால் எவ்வளோ இருந்தாலும் நான் கேஸை கொடுத்தா அவன் வேலை இல்லாமல் என் குடும்பமே அழிகிற அளவுக்கு நான் பண்ணுவேன். எங்கிட்ட அந்த திறமை இருக்குது இல்லை? என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்களா? ஸ்டேஷனில் இருக்க அத்தனை லாக்கில் ஒன்றியம் தான் என் பொண்டாட்டியா?
இல்லை ஜோதிமணி என் பொண்டாட்டியா? இல்லை எவன் என் பொண்டாட்டி சொல்லு. கிளம்பி வாடி முதல்ல. மாரியாம கூட வாழ விடாமல் கறி வேடத்துலேருந்து துரத்திட்டு வந்தது இல்லாமல் இங்கேயும் வந்து சென்னிமலைக்கு துரத்திட்டு வந்துட்டு எந்தெந்த நாய் துரத்திட்டு வந்தது, எந்தெந்த போலீஸ்கார நாய் எவன் கூட பணத்தை கட்டி எவன் துரத்திட்டு வந்தானோ அந்தந்த நாய் குடும்பத்தையெல்லாம் தாலி எடுத்துகிட்டு வர சொல்லு. சரியா? இல்லைன்னா புண்டை மூட்டை நீ வந்து பிழைக்கிற வழியை பார்க்குற. இங்கே இருக்கிற நாய் எந்த நாயாக இருந்தாலும் சரி, வேலூர் ஸ்டேஷனை சம்மந்தப்பட்டனா வேளாண்மை ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனும் இருக்காது பார்த்துக்க. என்ன ஏன் கேஸ் எடுக்கக்கூடாது நான் பைத்தியம் சொல்லி எல்லா தேவையில தப்பிக்க பார்க்குறாளுங்களா? நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த குடும்பம் குழந்தை கூட ஈத்துமதி எல்லாம் நாசமாக தான் போகும். என்ன நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற தெய்வம் எனக்கு இன்றைக்கி துணையாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளோ வலி அனுப்பிச்சிருப்ப. ஏண்டி தமிழே உனக்கு ஒன்றி சொல்லி கொடுத்துருக்காளா தேவடி அவளுக்கு? இல்லை அமைச்சர் தான் உனக்கு வந்து ஜோதிமதி தான் உனக்கு சொல்லி கொடுத்தாளுங்களா? என் மூக்காக இருக்கணும் நான் வந்து என்னது நான் செத்துன்னா உங்களுக்கெல்லாம் தண்டனையா? ஏண்டி செலவு வைக்கிறது எனக்கு எல்லாம் என்னென்ன திட்டண்டி போடுவீங்க? கேட்குறோம் கேன புண்டையாக இருந்தால் எது வேணால் பேசலாம்னு நினச்சி என்ன திட்டம் வேணால் போடுவீங்களா பட்டச்சிங்க? இங்கே ஒரு நானும் மஸ்ரு கூட எவ்வளோ விடவே மாட்டேன். எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா உண்மை என் ஊருக்காரங்களாக இருந்தாலும் சரி, சென்னிமலை இருக்காலும் சரி, எவ்வளோ குடும்பத்தோடு வாழவும் விட மாட்டேன். இந்த மணிகண்ட வராத எந்த விஷயத்துலையும் இறங்காத வரைக்கும் தான் எல்லாருக்கும் நல்லது. இறங்கிட்ட பையலாம் குடும்பமே ரணகலமானால் நான் விடவே மாட்டேன். அடியால் வச்சு துரத்தின்னு வந்தால் கூட ஆம்பளை அடி. ஏன்டி அவன் பொண்டாட்டின்னு அவன் ஃபுல்லாக அவன் படுக்கிறானா இல்லை நான் தான் போய் படுக்கிறேண்ணா? எந்த விஷயத்துக்கு எந்த துடிச்சல ஒத்த நான் நிற்கிறவன் எங்கே இருந்தால் நான் வர்றவன். குற்றம் செஞ்சது இவங்களுக்கு அவ்வளோ இருக்கணும். நான் எந்த தப்பு செய்யாத எனக்கு எவ்வளோ இருக்கணும். நான் அங்கே வந்த சிலையை ஓடி ஜாதி கலவரம் பண்ணுறது ஏன் மூஞ்சி முகரை ஒட்டிக்கிறதாவே இல்லை பேசி வச்சுருக்காளுங்களா? அது எப்படி எஃப்சி காலை வச்சு வெட்டுறவனுங்களா? ஏடே தமிழ் அவன் சிங்கம் என்றைக்குமே அமைதியாக தாண்டி இருக்க. இறங்கிருச்சுன்னா எப்போலாம் இருந்தாலும் விட மாட்டேன். சரியா? நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒருத்திக்கே நீ முந்தான இப்போ படுத்து உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஒருத்திக்கே முந்தான விரிச்ச உண்மையாக இருந்தால் புண்டையை மட்டும் கிளம்பி நீ தீபா தமிழ் எல்லாம் கிளம்பி இங்கே வர்றீங்க. புரியுதா? நான் 2 நாளுக்குள்ளே இங்கே வர்றணும். புரியுதா? அதை விட்டுப்பட்டு இங்கே இருக்கிற ஸ்டேஷனை புண்டை உனக்கு எந்த எச்சக்கால நாயாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லிங்க உனக்கு மிரட்டுறான்னு சொல்லணுங்க. அந்த நாய் நம்பரை மட்டும் என்கிட்ட கொஞ்சம் அடையாளத்தை வந்து காட்டு. சரியா? இந்த நாய் கழுத்தோடு வெட்டி எறிகிற. புரியுதா? நான் எனக்கு 6 லட்சம் 100 லட்சம் சாவை பற்றி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. எவன்கிட்ட அட்டைக்கு போகிறேன்னு அவசியமாகவே கிடையாது. புரியுதா? ஏண்டி எனக்கு எப்படி தெரிஞ்சது பார்க்குறியா? அமைதியாக இருக்கானே இவனுக்கு என்ன தெரியும், என்ன பண்ண முடியும், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி எல்லா பொட்டச்சிங்களும் என்னென்ன திமிர்த்தனம் பண்ணிகிட்ருக்குறீங்க. தீபாவளி வச்சு தீபாவளி வச்சு என்ன கஷ்டத்தை கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இங்கே இருக்கிற நாய்ங்களாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஊருக்காரங்க கேளுங்க. என் ஊருக்காரங்க எந்த தேவடி அப்பா வந்து என்னை வந்து சீண்டுவான் வர சொல்லு பார்ப்பலாம். நேரில் ஆம்பளையாக இருந்தால் இங்கே வர்ற பொட்டச்சிங்க நாய் இங்கே வர்றாமல் இங்கே செய்கிற தப்பை நீ அங்கே சொல்லி காட்டுறீங்க. அங்கே வந்து இவனுக்கு பேரை சொல்கிறீங்க, இங்கே வந்தால் உங்கள் பேரை சொல்கிறாளுங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2-3 ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எஃப்சி மேலே கொடுப்பேன். புரியுதா? அமைச்சர்கள் நீங்கள் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஜோதிமணியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, தேவடியப்பா எனக்கு பெரியசாமி கண்டாரோட தேவடியப்பா எனக்கு எந்த நாயை பண்ணாட நாயை சப்போர்ட் பண்ணாலும் அத்தனை நாய்களுக்கு உங்களுக்கு ஒரே தண்டனை தான் நான் வாங்கி தருவேன். புரியுதா? ஒரிஜினல் ஆம்பளை சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கோசரம் எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற தமிழ் இன்னமும் நீ வர்றாமல் எவ்வளோ திமுறை தேனாவட்ட புண்டியில் அங்கே உட்காந்துருப்பீங்க. ஏடே இங்கே இருக்கிற நாய்களை சொல்லி கொடுக்குறாளுன்னு சொல்லி இந்த நாய்ங்க வந்து என் கூட வந்து படுக்கிறாளுங்களா? சொல்லு. எந்த பொட்டச்சிங்க இங்கே இருக்கிற பொட்டச்சிங்க வந்து எவ்வளோ படுக்கணும்னு ஆசைப்பட்றாளுங்களா? அதனால தான் நீங்கள் வர மாட்டேங்கிற பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்களா? சொல்லு. இல்லை ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் ஒன்று மிரட்டி வச்சுருக்காங்க? வேலூர் ஸ்டேஷன் தான் சம்பவம் நடந்துச்சா? சொல்லு. இல்லை வேளாண்மை ஸ்டேஷன் சம்பவம் நடந்துச்சு, இல்லை சினிமா ஸ்டேஷன் தான் சம்பவம் நடந்துச்சு, இல்லை பேசி வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா? சொல்லு தமிழ். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன்னு இல்லை. என் வாழ்க்கைக்கு எடுத்தவன் எவனாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மாவுக்கு நான் விட போகிறது கிடையாது. சரியா? ஒழுங்க மரியாதை நான் 2 நாளுக்குள்ளே என் முன்னாடி வனிதாவும் தமிழ் நேருக்கு நேராக சென்னிமலை இருக்க அத்தனை பேருமே இங்கே வர்றீங்க. சௌந்தர்யாலேருந்து எந்த தமிழ் செல்வியா எந்த தேவடையா பையனா எல்லா தேவடையிலும் இங்கே வர்றீங்க கரூருக்கு. சரியா? பிரச்சனை முடிக்கிறேன்னா நான் இங்கேயே முடிக்கிறேன். சரியா? நான் அங்கே வந்து தெரியாத்தனமாக அடியால் அனுப்புறது, துரத்துறது, இந்த மயிர் வேலை புண்டை பண்ணுறது,
இன்னும் நான் பிரச்சனை பண்ணால் எனக்கு இங்கே இருக்க தேவையான கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா? கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா? டே இங்கே பாரு, எவ்வளோ இருந்தாலும் சரி, நானும் மஸ்ரு கூட எவ்வளோக்கா அடைக்கி போக மாட்டேன். எனக்கு தேவை என் முன்னாடி வனிதாவை தமிழ் தாலி அறுக்கணும், ஏன் தாலி ஏறணும். எந்த போலீஸுக்காரன் ஸ்டேஷன்லையும் கேஸ் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, அமைச்சர் வரைக்கும் எம்மாவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர்த்து மேலே கேஸாக கொடுப்பேன். புரியுதா? ஏன் கேஸை எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு அப்புறம் இங்கே இருக்கிற பொட்டச்சிங்களை எல்லாமே என்ன எனக்கு என் கூட படுத்தவங்களா? அதனால் தான் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காளுங்களா? தமிழ் அது எப்படி நீ மாட்டினா இவங்க மாட்டுறதுக்கா? தப்பு செஞ்சால் எப்போனா இருந்தாலும் இந்த மணிகண்டை விட மாட்டேன். சரியா? நான் எஃப்சி ஆஃபீஸுக்கு வந்தேன், என்னை நம்ம காலடி எடுத்து வச்சு என்னை வெட்டுறதாகவும் என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காளுங்க. அடே உங்கள் ஊர் கவண்டர் இருக்கா மாதிரியா? கவண்டனுங்கள என் காலு கீழே தான் மண்ணுக்கு சமம். நான் போகிற செருப்பில் மண் ஒட்டிட்டு பார்த்தியா? அந்த மண்ணுக்கு சமம் எவனா இருந்தாலும். எங்கிட்ட மோதுறது ஒன்று தான், அந்த தெய்வத்துக்கிட்ட மோதுறது ஒன்று தான். என்ன ஒழுங்க மரியாதையை தமிழ் தாலி அறுத்துட்டு என் கூட வந்து பொழைக்க வர்ற இல்லை இங்கே இருக்கிறவனை எவனா சொல்லி தரானுங்க, எவன் சம்மந்தப்பட்டிருக்கானுங்களோ, எங்கள் ஊர் திருக்காடுதுறையிலையும் சரி, வேளாண்மரத்துலையும் சரி, ஓகே தெருவிலையும் சரி, எவன் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ நேரில் வா. அதுக்கப்புறம் எந்தெந்த குடும்பம் எப்படி வாழுதுன்னு மட்டும் நான் பார்க்குறேன். சரியா? அமைதியாக இருக்கான் இவெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி திமுறில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏண்டி தமிழ் எத்தனை ஃபோன் கால் பண்ண, எத்தனை இது பண்ண சொல்லு. வழியில் அனுபவிச்சிருக்க, எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்க, ஹாஸ்பிட்டலில் எப்படி படுத்துருந்த. ஏண்டி எனக்கு ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பண்ணுற அளவுக்கு உங்கள் போலீஸுக்காரனுக்கெல்லாம் பேசி வச்சுருக்கீங்களா? இல்லை அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எவன் சம்மந்தப்பட்டிருக்கான் உண்மையை சொல்லு, நான் அவங்க மேலே கேஸாக கொடுக்குறேன். புரியுதா? என் வாழ்க்கைக்கு எடுத்தவனுக்கு எப்பனமும் நீ குடும்பத்தோடு வாழ மாட்டாங்க. நீ வந்து என் கூட பொழைக்கலைனா அதுதான் நடக்கும். புரியுதா? நான் வர்றோன்னு நினச்சிட்டு என் மனசில் இருக்க பாரத்தை நீ வலியை தான் கொடுத்துட்ருக்குறீங்க. என் வலி நீங்கள் குறைச்சப்பாடு கிடையாது. நான் தான் உன்னை விட மாட்டேன் தெரியுமில்லடி தமிழ். உன்னை நான் விட மாட்டேன், உன்னையும் மனிதலை விட்டு தர மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன். நல்லா தெரிஞ்சிருந்து நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. புரியுதா? உன் ஊர் கவண்டரில் பெரியசாமி தாயோலி மவனை காப்பாற்றுறதுக்கு குழு மூலிமா அபிராமின்னு பொண்ணை அனுப்பி என் வாழ்க்கைக்கு எடுத்த அத்தனை தேவடையாளர்களை குழு விட்ருக்கா. அத்தனை தேவடையாளர்களுக்கு நான் பிடிச்சி கொடுப்பேன், அத்தனை தேவடையாளர்களுக்கு நான் புள்ள கொடுத்தது சமம். புரியுதா? நீ வந்து என் கூட பொழைச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் வனிதா அது உன்னை கட்டி வச்சு என்னை வெட்டி ஏறி சொல்லிகிட்டு இருக்காங்களா? இன்னும் என்னென்ன திட்டம் போட்டுட்டு இருப்பீங்க தமிழ். பாரு, நான் நல்ல சோறு திங்கிறவன், நல்ல ரத்த உடம்புல ஓடுது. புரியுதா? சாக்கடை ஓடலை. சாக்கடை ஓடுறவனுக்கு தான் கேவலமான புத்தி வரும். நேருக்கு நேராக தமிழ் நீ கிளம்பிப்பா. எவ்வளோ இருந்தாலும் எந்த தேவையப்பானாலும் என் மூஞ்சை ஒட்டைக்கிறானுங்களா இல்லை அவனுக்கு மூஞ்சை ஒட்டைச்சு அவன் பொண்டாட்டிக்கு நான் தாலி கட்டணும் புள்ள கொடுக்குறேன்னு நான் பார்த்துக்கிறேன். சரியா? இல்லையா புண்டை மட்டும் வந்து தமிழ் நீயும் மனிதன் வந்து பொழைக்கிற வழியை பாரு என் கூட. சரியா? ஒரே முடிவு அதுதான். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எவ்வளோ இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அத்தனை பேருக்கு மேலே தான் நான் கொடுப்பேன், ஒருத்த மேலே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இத்தனை வருஷமாக வாழ விடாமல் எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் எவ்வளோ சம்மந்தம் அத்தனை பேருக்கு மேலே தான் நான் கொடுப்பேன். புரியுதா? இவங்களுக்கு இருக்கிற வக்கீல் போலீஸ்காரங்க எனக்கு தெரியாதா? இவனுக்கு தெரிஞ்சவனுக்கு எனக்கு தெரியாதா? இவனுக்கு வந்து குறுக்கு வழியில் போகும்போது நான் நேர்மையாக இருக்கிற வழியில் நான் வரமாட்டேண்ணா. இப்போயும் நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், புண்டையை மூடிட்டு தமிழே நீ கிளம்பி வர்ற, நீயும் வனிதாலும் கிளம்பி வர்றீங்க சரியா? கரூருக்கு வர்றீங்க. ஓகே? எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ எந்தெந்த இது எப்படி இப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, எவன் உனக்கு சொல்லி கொடுக்குறானுங்க, வேலூர் ஸ்டேஷன் என்ன நடந்துச்சு, எவன் சிவாலேருந்து எவன் சம்மந்தப்பட்டிருக்கானுங்களோ அத்தனை பேர்த்தையும் நீ உண்மையை சொல்லி அத்தனை பேர்த்தையும் நான் பிடிச்சி தரேன். புரியுதா? எனக்கு தேவையானது ஒப்படைச்சா எல்லாத்துக்கும் நல்லது. நான் விட மாட்டேன், கொடுத்த வார்த்தை காப்பாற்றுறேன். என் மூக்காக இருக்கிறோன்னு நினச்சதுக்கு ஒன்று, என் கூட படுத்ததுக்கு சமமும் ஒன்று. புரியுதா? உண்டை மட்டும் கிளம்பி தமிழே கிளம்பி வாடி, நீ மனிதல் கிளம்பி வாடி முதல்ல.